பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ வனவாச அக்ஞான வாசத்தை முடித்து தங்களுக்கு தர்மத்தின்படி சேர வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி கேட்கும் பொழுது ஊசி முனையிடம் கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனாதிகள் கூறிவிட்டனர். கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனிடம் தர்மராஜன் வேண்ட, அதுவும் போய் சமாதானமா பேசு, ராஜ்யத்தை கேள் அல்லது 5 கிராமத்தையாவது கேள் அப்படின்னு தர்மராஜன் சொல்ல, சகதேவன் திரௌபதியை தவிர மற்ற எல்லாருமே சமாதானப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு சொன்னார். ஆனால் சகதேவனும் சரி திரௌபதியும் சரி பேச்சு வார்த்தை அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கிறது, இதையெல்லாம் மறந்துட்டு அவர்கள்கிட்ட கை கோப்பி ராஜ்யத்தை நாம் என்ன இறைஞ்சு வேண்டுவதா அப்படிங்கிறதுல திரௌபதி சரி அவங்க யுத்தத்துக்கு போலைனா நான் செல்கிறேன், என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன்மார்கள் மற்றும் என்னுடைய குழந்தைகளை வைத்துக்கொண்டு நான் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறேன்னு திரௌபதி கிளம்ப ஆரம்பிச்சார். இது எல்லாத்தையும் கேட்டுண்டு சரி, ஆனால் பகவான் கிருஷ்ணனுடைய மனதில் இருக்கிறது என்ன அப்படின்னா யுத்தம் தான். ஏன்னா அவனுடைய அவதாரமே தர்மத்தை நிலைநாட்டணும், அதர்மிகள் வீழ வேண்டும், இதுதான். அப்போ இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு கிருஷ்ணன் கிளம்பினார். ஊரின் எல்லை வரை பாண்டவர்கள் பின் சென்று வழி அனுப்பினர். இதற்கு மேலும் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்ற அன்பான வார்த்தைகள் கூறி கிருஷ்ணனை அனுப்பி வை. இப்போ கூடவே பலவிதமான ரிஷிமுனிகளும் பகவான் கிருஷ்ணனோடு கிளம்பினர். அதுல பகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய பரசுராமரும் மற்றும் வேதவியாசரும் அடங்குவர். அந்த சபையில் பகவான் கிருஷ்ணனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கேட்பதற்கு ரிஷிமுனிகளுடைய கூட்டம். அப்படி அப்போ வழிநெடுக ஆனந்தமா பார்த்தீங்கன்னா சாயங்கால வேளை ஆனது. குசஸ்தலா என்கின்ற கிராமத்திற்கு வந்தனர். கிருஷ்ணன் வந்த செய்தி கேட்டவுடன் அந்த ஊர்ல அத்தனை பேரும் கிருஷ்ணனை சுட்டி நின்று, என்னே பாக்கியம் நாம் செய்தோம், கிருஷ்ணா என் வீடு வர வேண்டும், என் வீடு வர வேண்டும், அனைவரும் கெஞ்ச அனைவரையும் சந்தோஷப்படுத்தி அனைவரையும் உண்ண வைத்து பின் தான் உண்டான் அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கும். ஏன்னா பக்தர்களுடைய பிரார்த்தனைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்த வத்சலன் பக்த பராதீனன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரன், ஆஹா பகவான் கிருஷ்ணன் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு உரிய வரவேற்பு தடபுடலாக இருக்க வேண்டும், துரியோதனா இது நல்ல சந்தர்ப்பம், நீ அவனுக்கு சேவை செய், நிச்சயமாக நாம் என்ன மனதில் நினைக்கிறோமோ அதை அவன் ஈடேற்றுவான் அப்படின்னு திருதராஷ்டிரன் துரியோதனனுக்கும் சொல்ல, குசஸ்தல கிராமத்தில் இருந்து அஸ்தினாபுரம் வரையிலும் அங்கங்கு தோரணங்கள் மட்டுமா, எங்கு அவன் தங்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் புதியதாக வீடுகள், அது மட்டுமல்ல அந்த வீடுகளில் பஞ்ச பக்ஷ பரமாடங்கள் விருந்து தயாராக இருந்தது. வழி நெடுக அப்சரா ஸ்திரீகள் நின்று கொண்டு கிருஷ்ணன் வரும் வழி நெடுக இரு புறமும் புஷ்பங்களை வாரி இறைத்து கொண்டிருந்தனர். எங்கு பார்த்தாலும் பூர்ண கும்ப மரியாதை, தடபுடலான ஏற்பாடுகள். கிருஷ்ணன் வரும் பொழுது அப்போ அவந்த வரவேற்பு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவனுக்கு இந்தந்த விஷயங்களை நான் தானமாக தர இருக்கிறேன். தங்கத்திலான ரதம், 4 குதிரைகள் பூட்டப்பட்டது, 8 யானைகள் தந்தங்களை உடையது, 100 தாசர்கள் 100 தாசியர்கள் அவனுக்கு சேவை செய்வதற்காக. துரியோதனன் வீடை விட துச்சாசனன் வீடு பெரியதாக இருக்கிறது, அங்கு அவனை தங்க வைக்கலாம். எந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை அத்தனையும் தயார் செய்யும் நிலையில் திருதராஷ்டிரன் அவ்வளவு என்ன சொல்லுது வரவேற்புக்கு தயாரான. அப்போ இந்த இடத்துல விதுரனை அழைத்து, விதுரா பாத்தியா
பகவான் கிருஷ்ணன் வரும் பொழுது அப்பேற்பட்ட வரவேற்பு இருக்க வேண்டும். என்னென்ன செய்தோம், இதை தருவேன் அதை தருவேன் என்பதை விதுரனிடம் சொல்லி மகிழ்ந்தான். விதுரா, சரிதானே நான் செய்கிறது அப்படின்னு. அப்போ கிழவா இவ்வளவு நல்ல ஏற்பாடு செய்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ எதை மனதில் வைத்துக்கொண்டு இதை செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உள்ளே இருக்கக்கூடிய நினப்பு வேறு, வெளியே செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வேறு. இது எப்படின்னா கபட நாடகம். ஒருவரை மனதின் பூரிப்பால் அன்பாக அழைப்பது என்பது ஒன்று உண்டு. கிருஷ்ணனை எப்படியாவது நம்பசப்படுத்தி கொள்ள வேண்டும், பாண்டவர்களிடம் பிரித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம். கிருஷ்ணன் நம் பக்கம் வந்துவிட்டால் பாண்டவர்களை எளிதாக வெல்லலாம், இல்லடி என்னுடைய குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள் என்கின்ற எண்ணம் தான் உன் மனதில் நிறைய இருக்கிறது, அதற்காகத்தானே இந்த வரவேற்பு அப்படின்னு உள்ளதை உள்ளபடி விதுரன் எந்த விதமான தயக்கமும் இன்றி திருதராஷ்டிரனிடம் சொன்னான். எப்பவுமே ஒன்றை எதிர்பார்த்து ஒன்றை செய்வது, இதையதான் காமிய கர்மம் அப்படின்னு பகவத்கீதை வர்ணிக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எந்த காரணத்திலும் திருதராஷ்டிரா நீ என்ன எண்ணுகிறாயோ அது நடக்காது. பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணன் மேல் எப்பேற்பட்ட பக்தி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அது இன்றல்ல நேற்றல்ல, பிறந்த நாள் முதல் பகவான் கிருஷ்ணனை கேட்காது எந்த காரியமும் செய்தவர்கள் அல்ல. நீ கொடுக்கும் இந்த வரவேற்பினால் கிருஷ்ணன் மகிழ்ந்து அந்த பாண்டவர்களிடமிருந்து பகவான் கிருஷ்ணனை பிரிக்க வேண்டும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறாய். விதுரன் தெளிவா சொல்லிட்டான். ஏன்னா நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. அது மட்டுமல்ல, பாருங்க பாருங்க, உன்கிட்ட இதையெல்லாம் வாங்கிறதுக்காக அவன் வரல. என்ன செய்யணும், இது மட்டும் நீ செஞ்சிட்டு இருக்கிறது என்ன அழகா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, உண்மையிலேயே நீ கிருஷ்ணன் மேலே பக்தி உடையவனாக இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீயாக இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று சொல்கிறாயே, அவன் எதை கேட்கிறானோ அதை தருவதற்கு ஏற்பாடு செய். அவன் பாண்டவர்களுக்காக தூதுவனாக வந்து கொண்டிருக்கிறான். ஒரு 5 கிராமங்களையாத்து பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வந்து கொண்டிருக்கிறான். நிஜமாலுமே பகவான் கிருஷ்ணனை வசமாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த 5 கிராமங்களையாவது கொடுத்து கிருஷ்ணனை வசப்படுத்திக் கொள். அப்ப என்னாச்சு? உன்னுடைய குழந்தைகளும் சாக மாட்டார்கள், பாண்டவர்கள் கௌரவர்கள் இணைந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இதுதானே சரி. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நான் ஊசிமுனை இடமும் தரமாட்டேன். ஆனால் பகவான் கிருஷ்ணனுக்கு இவ்வளவு விருந்தளித்து அவனை தன்வசப்படுத்தி கொண்டு பாண்டவரை வீழ்த்துவேன் என்கின்ற எண்ணம் குழந்தைத்தனமானது அப்படின்னு விதுரன் சொன்னான். இப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் விதுரன். அது மட்டும் அல்ல, பூர்ண கும்ப மரியாதை அது செய்ய வேண்டும். சரி, பாத்தியம் வந்தவுடன் கை கால் அலம்புவதற்கு நீரும் குடிப்பதற்கு நீரும் தர வேண்டும். சரி, வந்தவுடன் இவர் நல்லா இருக்காங்களா அவங்க நல்லா இருக்காங்களா அந்த குசலம் விசாரிப்பது அப்படின்னு இதைய மட்டும் பகவான் கிருஷ்ணனுக்கு செஞ்சுட்டு பகவான் கிருஷ்ணனை பேச வைத்து அவன் நிஜமாலுமே எதை வேண்டுகிறான் என்பதனை தெரிந்து கொண்டு அதை கொடுத்தால்தான் இது சிறப்பு. அது தவிர ரதம் தருகிறேன், குதிரை தருகிறேன், யானை தருகிறேன் என்பதெல்லாம் பகட்டிற்காக செய்ய வேண்டியது. பகவான் கிருஷ்ணன் இதை என்றுமே விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீ சரியானால் உன்னுடைய மக்கள் தானாக சரியாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் தன்னுடைய கருத்தை பகிர்ந்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் அவன் விதுரன் சொன்னது சரி. உடனே துரியோதனன் பாருங்க விதுரனுடைய பேச்சை சரி என்கிறானா அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். ஆனா அவன் என்ன சொன்னான்? அவன் சொன்னதிலே எனக்கு மிகவும் பிரிக்கிறது, பாண்டவர்களிடமிருந்து பகவான் கிருஷ்ணனை என்றுமே பிரிக்க முடியாது என்று சொன்னானே, அது சரிதான். ஏன்னா அதனால என்ன பண்ணணும்னா அவனுக்கு சன்மானம் செய்யாதே. யாரு? பகவான் கிருஷ்ணனுக்கு. துரியோதனுடைய புத்தி எப்படி இருக்கு பாருங்க. எது நடந்தாலும் அதுல நெகட்டிவ் ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்துண்டு அதை தன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டவன் யாருன்னா துரியோதனன். அதுதான் களி என்று சொல்வார்.
தர்ம சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை. அதர்மம் இப்பார்வையிலே எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்வது என்பதில் பாருங்க, துரியோதனன் அவனுக்கு எந்த விதமான சன்மானமும் செய்யாதே. அவன் பூஜ்யனாக இருக்கலாம், தேவனாக இருக்கலாம், ஆனால் அந்த சன்மானத்தை இப்பொழுது நீ கொடுக்கக்கூடாது. சரி, அது மட்டுமல்ல, இதுல என்ன விஷயம்னா, இப்படியெல்லாம் நீ சன்மானம் கொடுத்தேன்னா என்னை பார்த்து எல்லாரும் பயப்பட்டு இந்த சன்மானத்தை செய்கிறார்கள் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் நம்மை தவறாக நினைக்கக்கூடும். பாருங்க, அவன் மிகப்பெரிய அழகனாக இருக்கலாம், சுந்தரனாக இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் பகவானுக்கு சத்காரியம் செய்வது அவரது உச்சிதமானது அல்ல. இது துரியோதனன். உடனே பீஷ்மருக்கு கோபம் வந்தது. துரியோதனா, நீ சத்காரமெல்லாம் செய்ய வேண்டாம். அது மட்டுமல்ல, சத்காரம் செய்யாமல் அவனுக்கு அவமானம் தான் படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டா எந்த காரணத்திலும் அந்த அவமானம் அவனை ஒன்றும் செய்துவிட முடியாது. பகவானை அவமானப்படுத்துகிறோம் என்று நீ என்ன காரியம் செய்தாலும் அது அவனுக்கு நிஜமான அவமானமா என்றால் இல்லை. அது மட்டுமல்ல, பாருங்க, அவன் எந்த ஒரு காரியம் செய்தாலும் பல யோசனை செய்துதான் செய்பவன், உன்னை போல் அல்ல. யாரு? பீஷ்மர் சொல்றான். அவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதுதான் பகவான் கிருஷ்ணனுடைய பேச்சு. சரி, கிருஷ்ணன் என்ன கேட்கிறானோ அதை கொடு. அவன் பூஜ்யன், அவனுடைய பேச்சை கேளுங்கள். அப்போ நீங்க நிம்மதியாக வாழலாம். இதுதான் நமக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் தன்னுடைய கருத்தை பதித்தார். இதை கேட்ட உடனே துரியோதனனுக்கு கோபம் வந்தது. நானா கிருஷ்ணன் கேட்பதை தர வேண்டுமா? அவன் என்ன கேட்பான்? பாண்டவர்களுக்காக ராஜ்யத்தையோ அல்லது 5 கிராமங்களையோ கேட்பான். சாத்தியமே இல்லை. என் உயிர் இருக்கிற வரையிலும் ஒரு ஊசி முனை நிலம் கூட இங்கிருந்து பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது. வருகிறானா கிருஷ்ணன்? பார்த்துக் கொள்கிறேன். என்னது? அவனை கட்டி போடுவேன். ஏன்னா பாண்டவர்களுக்காக வரிந்து கொண்டு என்னிடம் பேச வந்தால் என்ன நடக்கும் என்பது இந்த உலகம் அறிய வேண்டும். பாருங்க, அவனை கட்டினால் இந்த பூமியே கட்டின மாதிரி. அப்போ இந்த பூமியே என்னை பார்த்து நடுங்கி ஓடும் அல்லவா அப்படின்னு துரியோதனன். உடனே பீஷ்மருக்கு தாழ உண்ணாத கோபம். தூதுவனாக வரக்கூடிய பகவான் கிருஷ்ணனிடம் வேண்டி வரங்களை பெறும் எண்ணம் என்ன சொல்லுது? நல்ல ஜனங்களுக்கு தோன்றும். ஆனால் அந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்றான்னா அவன் மனம் முழுக்க என்ன சொல்லுது? கஷ்மலம். எவ்வளவு தவறுகள் இருக்கிறதோ அது அத்தனையும் நிரம்பி இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வேண்டாம், இது செய்யாதே துரியோதனா, இது சரியல்ல. அவன் இன்னும் சொல்லப்போனான், அவன் நமக்கு உறவினன் ஆவான். அவன் செய்த தவறு என்ன? அவனை கட்டி போடும் அளவிற்கு பகவான் கிருஷ்ணன் உனக்கு என்ன தவறை செய்து விட்டான்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. திருதராஷ்டிரனை பார்த்து பீஷ்மன் சொன்னான், திருதராஷ்டிரா, உன்னுடைய பையனுடைய புத்தி பூரணம் நாசமாகிவிட்டது. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய முட்டாள். முட்டாள்னா சாமானிய முட்டாள் இல்லை, உலகத்திலேயே பெரிய முட்டாள் யாருன்னா உன்னுடைய பையன் தான். இவனை உத்தாரம் செய்யவே முடியாது. 100 ஜென்மம் எடுத்து அவனுக்கு உபதேசித்தாலும் அவன் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான். ஏன்னா எந்த பூச்சிக்கு சொன்னாலும் அது நெருப்பில் விழுந்து சாகும் அல்லவா? தன்னுடைய சாவை தானே தேடிக்கொள்பவன் உன்னுடைய பையன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதனால் என்ன ஆகும்? உன்னுடைய எந்த குழந்தைகளும் உயிரோடு இருக்க போவதில்லை. ஏன்னா இவனுடைய பேச்சை சத்தியம் தெரிந்தவர்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. திருதராஷ்டிரா இப்படி இந்த பீஷ்மர் தன்னுடைய கருத்தை சொன்ன உடனே அனைவரும் கிளம்பினர். இப்போ அடுத்த நாள் காலை ஆகிவிட்டது. இவங்க மனசுல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்செடுத்து
துரியோதனோட மனசுல பகவான் கிருஷ்ணனை கட்டி போட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. இது யாருக்கும் பிடிக்கவில்லை. பகவான் கிருஷ்ணன் காலை ஆன பின்னாடி குசஸ்தலா என்கின்ற கிராமத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிராமணர்களுக்கு தட்சணை இதனை கொடுத்து ஆசீர்வாதம் பிராமணர்களிடம் பகவான் கிருஷ்ணன் வாங்கி கிளம்பினார். அவன் கிளம்பும் வழியெங்கும் மிகப்பெரிய விவஸ்தை செய்திருந்தான். மலர்கள் தூவி, மாடங்கள் கட்டி, உணவு தயார் செய்து, இப்படி. அப்போ ஆனா எத்தனை ஏற்பாடுகள் இருந்தும் அதை ஏறெடுத்தும் பார்க்காமல் வந்து கொண்டிருந்தான் பகவான் கிருஷ்ணன். பகவான் கிருஷ்ணன் இதோ அஸ்தினாபுரத்தை நெருங்கிவிட்டான். அஸ்தினாபுர அந்த ராஜனுடைய அரண்மனை மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரஜைகளுமே வீட்டில் இல்லை. அத்தனை பேரும் பகவான் கிருஷ்ணனை எதிர் நின்று வரவேற்க காத்திருந்தனர். எப்பேற்பட்ட வரவேற்பு பகவான் கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வரவேற்பை எப்படி பகவான் கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டான் என்கின்ற விருத்தாந்தங்களை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.